பாரு. ராணி நல்ல பாட்டுல பாரு. ஏ வா தலைவா, வா தலைவா. என்ன ஆச்சு? இரு ஒரே நிமிஷம் பாக்குறேன். பேட்டரி வேற லோ ஆயிடுச்சு. சரி இரு, இப்படியாச்சும் இந்த படத்தை பார்த்து முடிச்சிடலாம். ஐயோ வேணாயா, பரவாயில்ல போதும். ஐயோ தாடிகாரா, நிஜமாலுமே நீ என் மேல இவ்ளோ அன்பு வச்சுக்கிறியா? நான் தான் உன்னை இம்மா நாளா நம்பல. ராணி என்ன நீ கேக்குற? இதுல உனக்கு என்ன சந்தேகம்? இல்லையா, உன் வாயால நீயே சொல்லு. இங்க பாரு ராணி, நம்ம ஒருத்தவங்க மேல உண்மையான அன்பு வச்சிருந்தோம்னா எப்பவுமே அதை நாம அவங்க கிட்ட வெளிப்படுத்திக்கவே மாட்டோம். அனுமர் தான் மனசுல ராமரும் சீதையும் இருந்த நெஞ்ச பொளந்து காட்டினாரு. அதே மாதிரிதான் நான் என்னோட மனசுல உன்னையும் பாப்பாவையும் தான் வச்சிருக்கேன். என்னங்க இந்த நேரம் பார்த்து இப்படி ஆயிடுச்சு. நம்ம சித்தார்த்துக்கும் ராணிக்கும் போன் பண்ணி இந்த தகவலை சொல்லிடலாமா? அதெல்லாம் வேணாம் அஞ்சல. அவன் போகும்போதே சொல்லிட்டு தானே போனான். அடுத்த 24 மணி நேரத்துக்கு யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவன் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கும்னு சொன்னானே. எதுவா இருந்தாலும் அவங்களாவே போன் பண்ணும்போது சொன்னா போதும். இப்ப வேணாம் அஞ்சல, அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஆமாப்பா, இருந்திருந்து இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு போயிருக்காங்க. இப்போதைக்கு அவங்க வர வேண்டாம்ப்பா, முதல்ல டாக்டர் வந்து பாக்கட்டும். சரிம்மா. டாக்டர் வாங்க. வாங்க 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 டாக்டர். பாருங்க. இவங்க கர்ப்பமா இல்ல. டாக்டர் என்ன சொல்றீங்க டாக்டர்? இவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு. ஐயோ, வீட்டு வாரிசெல்லாம் இப்படி கருவிலேயே போகணும்னு ஏதோ என் குடும்பத்துக்கு சாபம் போல இருக்கு. என் மூத்த பொண்ணு பொம்மியோட முதல் கருவும் இல்லாம போச்சு. இப்ப மல்லிகாவோட கருவும் இல்லாம போச்சேம்மா. மாப்பிள்ள, இப்ப மல்லிகா கண்ணு முடிச்சா நான் அவளுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துவனே தெரியலையேப்பா. அம்மா, நீயே இப்படி உடஞ்சு போயிட்டா பசுபதிக்கு மல்லிகாக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவா? ஆமா கிருஷ்ணவேணி, இத பாரு, கடவுளா பார்த்து கொடுத்த விஷயத்த அவனாவே எடுத்துட்டான். அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? சின்ன வயசு தானே வேணி, இன்னும் இவங்களுக்கு காலம் இருக்குமா? மல்லிகா நல்லா ஆரோக்கியமா கருத்தரிச்சு ஒரு பேரனையோ பேத்தியோ உனக்கு பெத்து கொடுப்பாமா. நீ அழாத வேணி. எப்படிமா அழாம இருக்க முடியும்? வயிற்று வலின்னு துடிச்சுக்கிட்டு இருந்தவள நான் சரியா கவனிக்காம
அந்த சின்ன சீசு அவ வயித்திலேயே போறதுக்கு நானே காரணமாயிட்டேன். ஒரு பாவி. ஐயோ வேணு. என்னம்மா நீ ஏமா இப்படி எழுதிட்டு இருக்க? அத்தை, இப்படி நடக்கணும்னு ஆண்டவன் விதிச்சிருக்கான். அதுக்கு நீங்க எப்படித்தான் காரணமாக முடியும்? பாட்டி சொன்ன மாதிரி இன்னும் நேரமும் காலமும் நிறைய இருக்கு அத்தை. நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. இப்ப நான் மல்லிகாவை எப்படி சமாதானப்படுத்த போறேன்னே தெரியலையே. அத்தை, மல்லிகாவை நான் பாத்துக்கிறேன் அத்தை. அவளை நான் சமாதானப்படுத்துறேன். நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. வெரி குட். இப்படிதான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க எல்லாரும் அவங்களுக்கு தைரியம் சொல்லுங்க. இதுல இருந்து வெளியே கொண்டு வர பாருங்க. அப்ப நான் கிளம்புறேன். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சரிங்க டாக்டர். போயிட்டடா. ரொம்ப நன்றி டாக்டர். கிருஷ்ணவேணிமா, டாக்டர் சொன்னதை கவனிச்சிங்களா? நீங்க தைரியமா இருந்தா மட்டும்தான் மல்லிகாவை இதுல இருந்து வெளியில கொண்டு வர முடியும். முடியலையே வளர், முடியலையே. பாவம் மல்லிகா தான் கர்ப்பமா இருக்கோன்னு அவ்வளவு சந்தோஷமா இருந்தா. அந்த சந்தோஷம் அந்த கடவுளுக்கு பொறுக்கல போல இருக்கு. அழிச்சிட்டாரேமா, அழிச்சிட்டாரே. என்னம்மா வேணி, ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது சமாதானமாகுமா? மல்லிகா கண்ணு முழிச்சிட்ட போறாமா? நீதானமா அவளை பக்கத்துல இருந்து பாத்துக்கணும். நீ அழுது உன் உடம்புக்கு ஏதாவது வந்துட்டா அப்புறம் மல்லிகாவை யாருமா பாத்துக்கிறது? இங்க பாரு, நீ நல்லா இருந்தாதான் மல்லிகாவுக்கு அடுத்து உண்டாக போற குழந்தைய பாத்துக்க முடியும். எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத.